எம்ஜிஆர் கலைஞர் பிரிந்து போன அந்த சமயத்தில் வந்து எம்ஜிஆருக்கு வந்து இவரை வந்து எப்படியாவது கொண்டு போகணுங்கிற மிகப்பெரிய ஒரு விருப்பம் இருந்திருக்கு. ரொம்ப இவரை எப்படியாவது விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது. எப்படின்னா கலைஞர் அவருடைய முகமும் கலைஞருடைய கரமும் ஹனீஃபாவுடைய குரல் தான். அவர் தான் வந்து கலைஞர் வர்றதுக்கு முன்னாடி மேடையை வந்து கலைஞரை பார்க்குற மாதிரி அவர் குரல் மூலமா அவர் நான் தான் பாடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து ஹனீஃபா அவர்கள் ஏற்படுத்தி வச்சிருந்தார். கண்ணி தெரிந்த ஒரு வண்ண ஓவியத்தை மின்னல் கொண்டு போக அழுத கவிதைகளை எழுத முடியவில்லை யாரை சொல்லி நோக அப்படியே கைப்பிடிச்சு மேல போறாரு. அவர் அடுத்து குரல். ஆனால் எஸ்.ஏ. ராஜ்குமார் வந்து கட் பண்ணிட்டார். பரவாயில்ல, கட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் தேனி கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்ம தமிழ் இசையை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். இளையராஜா தொடங்கி பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கோம். தமிழ் இசையில் லெஜெண்டரி குரல்கள் அப்படின்னு பார்த்தா பல பேர் வரிசைப்படுத்தலாம். அதில் ஒருவர் வந்து நாகூர் ஹனீஃபா. மதங்களை கடந்து மொழிகளை கடந்து ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு குரல். அவருடைய நூற்றாண்டு இது. அந்த நூற்றாண்டு விழாவை துபாய் மண்ணில் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. இந்த நேரத்தில் அவருடைய நினைவுகளை நம்ம பகிர்ந்துக்கணும். அவரை பற்றிய நினைவுகளை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்த ஒரு பொருத்தமான ஒரு இதில் வந்து இந்த நேரத்தில் பேசுகிறோம். நாம் தஞ்சாவூரில் ஸ்கூலிங் பள்ளி படிப்பு இருக்கும்போது ஒரு 4ஆம் வகுப்பு நினைக்கிறேன், அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து கலைஞர் அடிக்கடி மீட்டிங் போடுவார். பெட்ரோல் பங்க்கில் வந்து மீட்டிங் போடுவார். பெட்ரோல் பங்க்கில் மீட்டிங் போடுறது வந்து பெரிய மீட்டிங்னு அர்த்தம். யாரோ மீட்டிங் பேசுகிறாங்க அப்படிங்கிற பரபரப்பாக இருந்துச்சு ஸ்கூலில். நான் என்ன இன்டர்வல் டைமில் வெளியில் போய் ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் என்னை கூப்பிட்டு போயிடுச்சு. ஏன்னா அருமையாக இருக்குது இந்த பாட்டு. அப்போது ஒரு நினைவோடு போய் பார்த்தா நாகூர் ஹனீஃபா பாட்டு இருக்குது. திரும்ப வந்து அப்படி கேட்டு போன அந்த நாகூர் ஹனீஃபாவே திரும்ப நான் சென்னைக்கு வந்து ஒரு நாள் நேரடியாக அவரை நான் சந்திப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. அது வந்து எப்படின்னா எங்கள் ஊரில் தேர்தல் முடிகிற வரைக்கும், தேர்தல் தொடங்கும் போது ஆரம்பிக்கிற வரைக்கும் அம்மன் கோவில் ஒன்று இருக்கும். அங்கே தான் வந்து இளையராஜா முதல்ல நாடகம் போட்டு, பாரதி ராஜா நாடகம் போட்டால் இளையராஜா மியூசிக் ஹார்மோனி வாசித்தது அந்த நாடகத்துக்கு. அவங்களோட ஆரம்ப காலத்தில் பாவலர் பிரதர்ஸ். ஆமாம், அப்போ பாவலர் பிரதர்ஸ் கூட கிடையாது, ஃப்ரெண்டு. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து பண்ணது. அந்த சௌடாம்பிகா கோயிலில் வந்து காலையில் டிஎம்எஸ் தான் எழுப்பி விடுவார். டிஎம்எஸ் அழகன்ற சொல்லுக்கு முருகன். ஆனால் தேர்தல் தொடங்கிட்டா எங்கள் எல்லாரையும் அந்த ஊரவே எழுப்புறது வந்து நாகூர் ஹனீஃபா தான். அப்படி ஒரு குரலில் வந்து நம்ம வந்து அந்த தொன்று தொட்டு, அதாவது அந்த பிறந்த அந்த காலங்கள்லேருந்து அவருடைய குரல்ல வந்து தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருமே அந்த குரலை கேட்டுதான் வளர்ந்துருப்பாங்க. அதாவது அதுக்கு வந்து மதமற்றது அவரோட குரல். இன்னும் சொல்லப்போனா அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம அவருடைய அந்த குரல் மேல ஆர்வம் ஏற்பட்டு நாம் வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்க முனைந்த நேரங்களில் 13 வயசுல ராஜாஜியை எதிர்த்து வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து எதிர்த்து ராஜாஜி வந்து மாகாண முதலமைச்சர். அவரை எதிர்த்து வந்து கருப்பு கொடி காட்டியிருக்காரு. கருப்பு கொடி காட்டிட்டு அந்த நேரங்கள்லேயே அவர் வந்து பாடிட்டு இருக்கும்போது அந்த படிப்பை விட்டுட்டு வந்து 15 வயசுலேயே வந்து அவர் செட்டப்பாக வந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பாடகராக உருவாயிட்டாரு அவர். ஆமாம், உருவாயிட்டாரு. அவரோடு சேர்ந்து தான் கலைஞரும் அவர்களும் வந்து அந்த நேரத்தில் வந்து இருந்திருக்காங்க. நாகூருக்கு அப்போ வந்திருந்தப்போ தான், ராஜாஜி வந்திருந்தப்போ தான் அந்த எதிர்ப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி வந்து அதாவது இவ்வளவு பெரிய நாகூர் ஹனீஃபா அப்படிங்கிறவர் வந்து சாதாரண அவர் இயல்பாவே, அதாவது அரசியல் உணர்வு, அரசியல் ஈடுபாடு வந்து சின்ன பாலியத்திலே இருந்து குழந்தை அந்த பருவத்திலே, இளம் பருவத்திலே இருந்திருக்கிறதுனாலதான் அவர் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த கட்சிக்காகவும் அரசியலுக்குடைய கொள்கைக்காகவும் தன்னுடைய குரலை வந்து அர்ப்பணிச்சார் அப்படிங்கிறதா சொல்லணும். இன்னும் சொன்னா முதல் பாடலா வந்து அவரு பேரறிஞர் அவர் அண்ணா பெரியார் ஈவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் உண்டு. அப்போதான் வந்து அதை HME ரெக்கார்டில் வந்து அந்த பாடலை வந்து பதிவு பண்ணி முதல்ல வந்து ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து வந்து அவருடைய பாட்டை வந்து கட்சி மேடைகள்ல இருந்து பாட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பாடல்கள் வந்துட்டு இருக்கும்போது தான் அவர் அதிகமாக எடுத்துக்கிட்ட பாட்டு வந்து பாரதிதாசனுடைய பாடலாக வந்து பாட ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்ப காலகட்டத்தில். பிறகுதான் வந்து அவருக்கான பாடல்களை எழுதுறதுக்கு ஒரு டீமே வந்திருக்காங்க.
சொந்த பாடல்கள் அப்புறமா தான் எழுதியிருக்காரு. சொந்த பாடல்ங்கிறத விட அவருக்கு அவருக்காக எழுதிய பாடல்கள், தனித்துவமான பாடல்கள். இன்னொருத்தர் வந்து ஆபிதீன்ங்கிறவர் வந்து அவர் வந்து அவர் இவரை விட அருமையா பாடுறவர் தான். ஆபிதீன்கிற கவிஞர் ஆபிதீன் காக்காங்கிறவர் ரொம்ப பிரமாதமா பாடுறவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருடைய ஹனீஃபாவுடைய குரலை கேட்டுட்டு அதுல மயங்கி போய் தான் பாடுறதே நிறுத்திட்டு இவருக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்காக இவர் பாடல் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எழுதின பாடல்லாம் அவ்வளவு அதிகமா இருக்கு. இல்ல, நீங்க இந்த இறைவனிடம் கையேந்துங்களை சொல்லின, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆமா, இறைவனிடம் கேட்டு பாருங்கள், இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் அப்படின்லாம் வரும். அது ரொம்ப கவித்துவமான ஒரு பாடல். ஆனாலும் வந்து நீங்க அந்த பாட்டு வந்து அவர் வந்து இந்த மதத்துக்காகவோ பாடவே இல்லை. இதை வந்து கோவில்கள்ல, பல கோவில்கள்லையும் ஆதீனகர்த்த மதுரை ஆதீனம், திருவாடுதுறை ஆதீனம், இங்கெல்லாம் இந்த பாடலை பாடி. மதுரை ஆதீனம் நாகூர் ஹனீஃபா மீட் பண்றதே வீடியோ எல்லாம் வைரலா இருக்கு. ஆமா, அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. அப்ப அங்க போய் உட்காந்துட்டு ஆதீனத்துல உட்காந்துக்கிட்டு இல்லை என்றும் சொல்லு மனம் இல்லாதவன் அப்படின்னா நீங்க வந்து இல்லாத கருணை உள்ளவன்ங்கிறது கடவுள் தான். நீங்க வந்து அப்படிங்கிறது அந்த மதமற்ற கடவுள் வந்து பொதுவானவர். இப்ப இந்த இறைவனிடம் கையேந்துங்கள் பாடலையே இந்து மதத்துல ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து பாடியிருக்காரு இந்த பாட்டை. அது வந்து பயங்கர ஒரு கரகோஷத்தோட அந்த பாடல் இருக்கு, யூடியூப்ல இருக்கு. அந்த மாதிரி வந்து இவருடைய இந்த இவருக்காக எழுதின பாடல் எழுதின சாரணா பாஸ்கர்னு ஒருத்தர், அப்புறம் காசிம் ஒருத்தர். அவர் திருவாரூரா என்னன்னு எனக்கு ஒரு இது இருக்கு. சாரணா பாஸ்கருங்கிற பேரை நான் அடிக்கடி கேட்டிருக்கேன். அவரு திருவாரூர் பகுதியை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். அவர் சரவிளக்குன்னு ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருந்திருக்காரு காசிம்ங்கிறவர். அவரு பிரபலம் பாட்டை ஒன்று எழுதியிருக்காரு. இப்படி அவர் அந்த ஆரம்ப கட்டத்துல இதுல இன்னும் இந்த அதாவது ஒவ்வொரு தேவைக்கு ஏற்படும் பொழுது அந்த பாடல்கள் அவர் முதல்ல பாரதிதாசனை பாடுறாரு, பெரியாரை பாடுறாரு, அதுக்கப்புறம் பாரதிதாசனை பாடுறாரு, அதுக்கப்புறம் தமிழ் பத்தி பாடுறாரு. அதுக்கு பிறகுதான் இந்த கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் தான் கலைஞருக்காக பாடல் எழுதுறதுக்கு ஒரு டீம் வந்து வர்றாங்க. அதுல வந்து நாகூர் சலீம்ங்கிறவர் வந்து அதிக பாடல்களா வந்து எழுதியிருக்காரு. இப்ப நாகூர் ஹனீஃபா பாடல்கள்ல ரொம்ப நாகூர் ஹனீஃபா அந்த பாடல் வந்து நம்ம மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற பாடல்கள் என்னென்ன இருக்கு? இல்ல பொதுவா இறைவனிடம் கையேந்துங்கள் ஒரு பாடல் இல்ல, அது இருக்கு. நீங்க எனக்கு பிடிச்ச பாட்டுங்க, நான் வந்து கேட்ட பாடல் என்ன, தீன்குல கண்ணு எங்கள் திருமறை பொண்ணு, மாண்புகளை தாங்கி நிற்கும் மகசரின் பொண்ணு, தீன்குல கண்ணு எங்கள் திருமறை பொண்ணு. அதுல சரணத்துல வந்து கடல் கிழித்து கதிரவனும் உதிக்கு முன்னாலே தன் உடல் குளித்து ஒழுகு செய்து சுபுகு தொழுகுவாள் அப்படின்னு வரும். அதாவது கற்பனை, நீங்க மதம் நீங்க பார்க்காம நடக்கிற நடைமுறையே அவர் சொல்றாரு. ஆமா, அதாவது அவங்களுடைய அந்த மதத்துல வந்து நீங்க எப்படி ஒரு பெண்கள் வணங்குறதுக்கு முன்னாடியான செய்யக்கூடிய விஷயங்களை வந்து அவர் சொல்றாரு. அதுல கற்பனை நயத்தோட தான் எழுதியிருக்காரு. நீங்க வந்து நாத்திகம் பேசுறவங்க வந்து இந்த சில இந்த தமிழ் இலக்கியத்தையும் இந்த புராண இலக்கியத்தையும் படிக்காம விட்டுட்டாங்க வச்சுக்க, இது எதாவது தேவையில்லைன்னு நினைச்சுக்கிங்க. அதுல உள்ள கற்பனை நயம் தெரியாமலே போயிடும். கடல் கிழித்து கதிரவனும் உதிக்கு முன்னாலே தன் உடல் குளித்து ஒழுங்கு செய்து சுபுகு தொழுகுவாளுங்கிற இந்த விஷயம் இருக்குல்ல. இதே மாதிரி சுந்தரர் அவருடைய பாட்டு, தேவாரத்துல ஒரு பாட்டு உண்டு, சகமலா தடிமை இல்லை தானலால் துணையும் இல்லை நகமலாம் தோய கையில் நான் மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் சிந்த முன்பணிந்து ஏத்தும் தொண்டன் அகமலார் கோவில் இல்லை ஐயன் ஐயாரான் இருக்கு. அதாவது பூ பறித்து நகம் தேய்ந்து போன பக்தனுடைய இதயம் தான் கோவில் அப்படிங்கிறத சொல்ல வருவார். நீங்க நாத்திகம் பேசிக்கிட்டே இதை பூரா நீங்க படிக்க மறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கற்பனை வந்து வெளியே வர்றது தெரியாமலே போயிடும் உங்களுக்கு. அப்படி வந்து நாகூர் ஹனீஃபாவுக்கு எழுதப்பட்ட பாடல்கள் எல்லா பாடம், அது மத ரீதியான பாடல்கள் சொல்லி கலைஞருக்கு எழுதின பாடல்கள் சொல்லி நீங்க வந்து கள்ளக்குடி கொண்ட, அதாவது அதுல வந்து நீங்க அது இன்னும் கள்ளக்குடி பாட்டு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. இன்னும் நீங்க சொல்ற பாட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒருத்தரை வந்து நீங்க வந்து ஒரு சண்டைக்கு வா நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? போய் வீட்டுல இருந்து கூப்பிட்டு வருவேன், வேண்டவே வேண்டாம், அவர் குரலை கொண்டு போய் வச்சிங்கனாலே தானா கிளம்பி வந்த. அதாவது 6 சாவு 100 சாவு அஞ்சாமல் ஓடிவா கலைஞர் அழைக்கின்றார் ஓடிவா, இது போதும் அவனுக்கு தொண்டருக்கு, அவன் பாட்டு கிளம்பி வந்துருவான். ஒரு பைய எடுத்து போட்டு நடையா கால்நடை வந்து அப்படிதான் வந்து மாநாடு நடத்திருக்காங்க. இல்ல கூட்டத்துக்கு வந்து கூட்டம் கூட்டுறதே இந்த பாடல்கள் தான். ஆமா, அது தலைவர்கள் வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஆனா நாகூர் ஹனீஃபா பாடிட்டே இருப்பாரு. அவர் தான் அந்த கூட்டத்தை கட்டி போட்டு வச்சிருப்பாரு. நான் சமீபத்துல ஒரு பாடல் வந்து ஒரு நண்பர் சொல்லி நான் கேட்டேன், எப்படின்னா மணலில் நடந்து அப்படின்னு ஒரு, அது என்ன இதுன்னா
விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் ஆமா, கலந்த உறவே அது அது மாதிரி வந்து நாகூர் செலிம் எழுதுற பாட்டு. அப்படிங்கிற அந்த டியூன்லயே வரும் அது. அதான் நான் நேத்து தான் அந்த அந்த புத்தகத்தை மணலில் நடந்து மனதை எனக்கு நான் பார்த்தேன் அந்த இதை. நான் வந்து ரொம்ப பொய்டிக்கா இருக்குன்னு அப்படி விட்டுட்டேன். நீங்க இந்த கலைஞருக்கு எழுதின பாட்டுல, அதாவது நீங்க தொண்டர்களை வந்து எப்பவுமே ரொம்ப டெம்ப்டாவே வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு கட்சி தலைமையோடைய மிகப்பெரிய தலையாய கடமை. சோர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அது வந்து எப்படி அவன் வந்து ராகுல் ஹனீஃபா அவர்கள் வந்து எப்படி தன் குரல் மூலமா தொண்டர்களை நம்ம தலைவி எப்படி இருக்காரு பாருங்கடா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா, தொல்லைகளுக்கிடையே முல்லை சிரிப்பு, நீ தொட்ட துறைகள் எல்லாம் தேன் சூரப்பு, எல்லையே இல்லாதது உன் சிறப்பு, தலைவா இந்தியை எதிர்ப்பது உன் பொறுப்பு. இப்படி இந்த வரியை கேட்டான்னா, நயத்தோட பாடுறது இருக்குல்ல, அதுல அந்த வரியை கேட்டான்னா அவன் எப்படி வீட்டுல தங்குவான்? அவன் நேரம் கிளம்பி வந்து கலைஞர் காலையில நிற்பான். இன்னொன்னு கண்ணன், நாகூர் ஹனீஃபா பாடல்கள் திரை இசை பாடல்களும் ரொம்ப கவனத்தை பெற்றிருக்கு. திரை இசையில அதுல ஏதாவது சிறந்த பாடல்கள் இல்ல? திரை இசையில ராமன் அப்துல்லாவுல ஒரு பாடல் அவர் பாடியிருப்பாரு. இல்ல, அதுக்கு முன்னாடியே இப்போ அந்த எம்ஜிஆர் இருந்து கலைஞர் பிரிந்து போனது, எம்ஜிஆர் கலைஞர் பிரிந்து போன அந்த சமயத்துல வந்து எம்ஜிஆருக்கு வந்து இவரை வந்து எப்படியாவது கொண்டு போகணுங்கிற மிகப்பெரிய ஒரு விருப்பம் இருந்திருக்கு. ரொம்ப இவரை எப்படியாவது விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா ஹனீஃபா அவர்கள் வந்து கலைஞருடைய பெட்டு, அவர் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி அந்த மனநிலை தான் இருக்கார் அவர். ஒரு 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 கூட்டத்தில் வந்து வாரி கொடுப்பதில் பாரி இவருங்கிற ஒரு பாட்டு, எம்ஜிஆரை பற்றி பாட்டு ஒன்று இருக்கு. அந்த பாட்டை ஹனீஃபா அவர்கள் பாடுறாங்க, எம்ஜிஆர் கீழே உட்காந்துருக்காரு. அப்போவே வந்து 10,000 ரூபா நேரடியாக மேடையிலே 10,000 ரூபா பரிசு கொடுத்துருக்காரு. அது 10,000ங்கிறது இப்போ வந்து எவ்வளவு லட்சக்கணக்கான இப்போ எக்ஸ்தலமா அது ட்விட்டர் இப்போ அதுல கூட போட்டிருந்தாங்க, எம்ஜிஆர் பத்தி பாடல அரிதான ஒரு நாகூர் ஹனீஃபா பாடல்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அதான் அந்த பாடலை எடுத்து போட்டிருக்காரு. அந்த பாட்டு தான். அப்ப வந்து இவருடைய ஹனீஃபா அவர்களுடைய நிலைப்பாடு வந்து எல்லளவும் வந்து கலைஞரை விட்டு பிரியக்கூடாதுங்கிற அந்த ஒரு உறுதியோட, கடுமையான உறுதியில இருந்தார். இப்ப நாகூர் ஹனீஃபா குரல் வந்து தனித்துவமானதா இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு தனித்துவமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நீங்க கடமையை சொல்றது இருக்குல்ல, நீங்க இந்த மதத்தை நீங்க பொதுவா நம்முடைய, அதாவது நம்முடைய நான் சொல்றது இந்து மதத்துல வர்ற பாடல்கள் எல்லாமே அதனுடைய சிறப்பையும் அதனுடைய பெருமையையும் பேசிட்டு இருக்கோம். ஆனா இங்க தனி மனிதனை வந்து நீ எப்படி இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் பாடல்கள்ல வந்து சொல்லுவார். நீ ஒழுக்கமா இருந்தாதான் இதையெல்லாம் செய்யி, இதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாட்டிலே சொல்றாரு. அதுதான் அங்க வந்து பெரிய சிறப்பா. இல்ல நான் இங்க சொல்றேன், அதாவது பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனம் இல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ, பள்ளி செல்ல மனம் இல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ, அல்லாவை நாம் தொழுதா சுகம் எல்லாமே ஓடிவடும். இந்த இது இருக்கு, இந்த கடமையை சொல்றாருல, இதுதான் இந்த எனக்குடைய ஹனீஃபாவுடைய பாடல்களே இதுதான் தலையாய சிறப்பு. அப்புறம் அந்த தமிழ் வார்த்தைகளுடைய அந்த தூய்மையான உச்சரிப்பு இருக்குல்ல, ஆமா, அது வந்து நாகூர் ஹனீஃபா அவர்கள் பாடல வந்து அதிகமா இருந்தது. இப்போ கலைஞருடைய வருகைக்கு பிறகுதான் ஹனீஃபாவுடைய வளர்ச்சி மிகப்பெரும் உச்சத்தை தொடுது. அது வந்து எப்படின்னா, கலைஞர் அவருடைய முகமும் கலைஞருடைய கரமும் ஹனீஃபாவுடைய குரல் தான். அவர் தான் வந்து கலைஞர் வர்றதுக்கு முன்னாடி மேடையை வந்து கலைஞரை பார்க்குற மாதிரி அவர் குரல் மூலமா அவர் நான் தான் பாடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து ஹனீஃபா அவர்கள் ஏற்படுத்தி வச்சிருந்தார். அவர் எங்க மாநாட்டு கூப்பிடுறாரு, இவர் பாட சொல்லி சூழல் கூப்பிட்டு வந்திருக்கு. அவர் குரல் வந்து அழைச்சிட்டு வருது. ஒவ்வொரு தொண்டரையும் அப்படிதான் வந்து இவரை படி வச்சிருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து கட்சியிலே வந்ததுக்கு அப்புறம் இவரை சரியா கண்டுக்கல. கலைஞரை பத்தி நம்ம பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு கண்டுக்காம விடுறது, பொறுப்பு கொடுக்காம இருக்கிறது, ஒரு பதவி கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அதை இவரை சுற்றி இருக்கிறவர்கள் தான் வந்து பதட்டப்பட்டு வருத்தப்பட்டாங்களே தவிர ஹனீஃபா வந்து ஒரு இம்மி அளவு கூட அதை பத்தி கவலையே படலை. நீ வந்து நிக்கிறியா, நில்லுங்க, எங்க நாகப்பட்டினம் நிக்கிறியா, 57 நாகப்பட்டினம் நிக்கிறியா அப்படின்னு கேட்டா நான் நிக்கிறேன்னா இல்லையா, நிக்கிறீங்களா, நிக்கணுமா, நிக்கிறேன், அவ்வளவுதான்.
ஓடி வருகிறார் உதயசூரியன். அந்த பாட்டு வந்து அண்ணாவுக்கு அவர்கள் பெரிய வெற்றி வாய்ப்பை பெற்றுதுன்னு சொல்லணும். நாகூர் ஹனீஃபாவை நீங்க நேர்ல சந்தித்த அனுபவம் இருக்கா? ஆமாம், நான் வந்து நேரில் தஞ்சாவூரில் நான் வந்து எப்படி சிறு வயதில் நான் அவர் பாடலை கேட்டனோ, அதுக்கு பிறகு கவிஞர் திரு மு. மேத்தா அவர்கள்ட்ட வந்து நான் வந்து உதவியாளராக சேர்ந்த பிறகு அவர் வந்து ஒரு படத்துக்கு ஒரு பாடல் எழுதியிருந்தாங்க. அது நாஞ்சில் அன்பழகன் அவர்கள் டைரக்ட், இந்த காமராசுன்னு நான் முரளி நடிச்சிருந்தாங்க. லைலாவுடைய முதல் படம் அதுதான். அதில் வந்து உடல் உறுப்பு தானத்தை பற்றினா ஒரு கதையை விழிப்புணர்வு ஏற்படுத்த கதை அமைப்போடு அந்த படம் இருக்கும். அதில் ஒரு பாடலை வந்து ஹனீஃபா அவர்கள் பாடணும்னு சொல்லி மேத்தா ஐயா விரும்பினாங்க. ஆனால் அப்போ அந்த கடைசி கட்டம் ரொம்ப குரல் தளர்ந்து நடை தளர்ந்து போயிருந்தார். அப்போது நான் மேத்தா ஐயா தான் நம்ம போய் ஹனீஃபா அவர்களை அண்ணனை பார்க்கலாம் ஐயா வாயான்னு கூப்பிட்டு போனார் என்ன. அப்போ சட்டமன்றம் விடுதி இங்கே ஓமந்தூரார் விடுதி அங்கே தான் அவர் இருந்தார். அப்போது போகும்போது நான் தான் ஹனீஃபா அவர்களுடைய அந்த கையை வந்து நான் பிடிச்சி அழைச்சி காரில் உட்கார வச்சுட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் சி தியேட்டரில் வந்து ரெக்கார்டிங் நடந்தது. அப்போது வந்து என்னென்னா ரொம்ப முடியல அவரால். நான் அது வந்து ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பாடினார். ஆனால் இப்போவும் நீங்கள் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து அந்த கதாநாயகியை வந்து மின்னல் தாக்கி அது இறந்து போகும். அந்த மாதிரியான ஒரு கதை அமைப்பு. அதுக்கு வந்து இவங்க எழுதியிருந்தாங்க. எப்படின்னா, அந்த முரளி வந்து தன்னுடைய மொத்த உடலையும் தியாகம் பண்ணுறாரு. அப்போ தியாகம் பண்ணுற போது அவர் எப்படி அதை பாடலாக வந்து வர்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு முறைதான் இந்த வாழ்க்கையே அதை ஊருக்கு பொதுவாக்கு, தனக்கென வாழா மனிதரால் ஒரு தலைமுறை உருவாக்கு, மானிடா ஏ மானிடா நீ மரணத்தை ஜெயித்திடலா, பூமியில் தினம் பூத்திடும் சின்ன பூக்களில் சிரித்திடலா, ராசு காமராசு நீ இயேசு என்றே பேசு பேசு ஒரு முறைதான். அந்த பாட்டை வந்து அப்படி பாடுறாருன்னா அவரால் முடியல. ஆனால் ஒரு கலைஞன் வந்து தன்னால் பாட முடியாமல் போயிடக்கூடாதுன்னு ரெக்கார்டிங் அவர் வந்து நிறுத்திடக்கூடாதுன்னு அவ்வளோ தம் கட்டி பாடுறாரு. எனக்கு கண்ணில் கண்ணீரே வந்துடுச்சு. இவ்வளோ வயசுலையும் இப்படி பாடுறாரு தான் அவரோட உயிராக இருந்தது. ஆமாம், கேட்டுங்க. சரணத்தில் வந்து எங்கேயோ போகுது, அதை கவலையே படலை அவர். அப்போ வந்து எஸ்.ஏ. ராஜகுமார் அவர்கள் கேட்குறாங்க, அவர் தான் மியூசிக் டைரக்டர். ஐயா நம்ம வந்து கொஞ்சம் 2 லைனாக பாடுங்க. ஏன் அப்படிங்கிறாரு. இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுமார் வந்து அவர் ரொம்ப தயங்கிட்டு பயப்படுறாரு. அவர் ராஜகுமார் சார் இளையராஜா சாருக்கு அவங்களுக்கு பாடின ஒரு பாடல் ஆண்டவன் இந்த மதம். இதை விட தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. இது வந்து இளையராஜா மியூசிக்கு பாவலர் பிரதேசம் வந்த காலத்துல போய் இவங்கெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டு இந்த பாட்டு, அது காசிம் எழுதுனது. காசிம்ங்கிறவர் சரவிளக்கு பத்திரிகையோட ஆசிரியர், அவர் எழுதுன. அதுக்கு பிறகு வந்து இங்க இந்த பாட்டு ராமன் அப்துல்லா பாட்டு வந்து பாடியிருக்காரு. நீங்க அந்த ஹை பிச் சரணம் சொன்னல, கண்ணில் தெரிந்த ஒரு வண்ண ஓவியத்தை மின்னல் கொண்டு போக, அழுத கவிதைகளை எழுத முடியவில்லை யாரை சொல்லி நோக, அப்படியே ஹை பிச்சு மேல போறாரு. அவர் நடுங்குது குரல். ஆனால் எஸ்.ஏ. ராஜகுமார் வந்து கட் பண்ணிட்டார். பரவாயில்ல கட் பண்ணுங்கன்ட்டு திரும்ப ஐயா ஓய்வு எடுத்து, ஏன் கட் பண்ணீங்க, நான் மறுபடியும் பாடுறேன்னு சொல்லிட்டு பாடுறாரு. இப்படி வந்து அவருடைய, நான் எங்கேயோ படிக்கும்போது என்னுடைய ஒரு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கும்போது அவருடைய குரலை கேட்டு நான் வெளியில வந்து ஸ்கூலை கட் பண்ணிட்டு வந்தேன். திரும்ப அவரை கையை பிடித்து அழைத்து கொண்டு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் கொண்டு போய் உட்காந்து அவர் பாடுவதை கேட்கக்கூடிய பெரும் பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சது. அது ஒரு பெரிய பாக்கியமாகவே நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஹனீஃபா அவர்களை பேசுனது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.